ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் பேக்கன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பைசியான கொழுக்கட்டை வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி கார கொழுக்கட்டை. இப்போ ஃபஸ்ட்டு அதை நான் கொஞ்சம் தாளிப்பு எடுத்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு இந்த மூணையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா ஓகே, இல்லைனா வர மிளகா உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுலேயே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடலாம். இந்த சைடு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கு. அப்புறம் நம்ம தாளித்து இதை ஆட் பண்ணி சுடு தண்ணி, அதாவது கொஞ்சம் மிதமான தண்ணி கூட ஓகே, அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்குது. ஸோ நான் கையிலேயே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம மேலாப்பில் பிசைகிறப்போ அதாவது விரலில் தான் வந்து நம்ம பிசையணும். ஃபுல்லாக வந்து கை உள்ளே இது பண்ணி பிசைய வேண்டாம், விரலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ மேலாப்பில் நம்ம பிசைகிறப்ப கீழே வந்து மாவு போய் சட்டில் ஆயிரும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம எடுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி துணி போட்டு அந்த இட்லி தட்டில் வந்து நம்ம பிடிச்சு எல்லா கொழுக்கட்டையும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வேக வச்சிடலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி தட்டை வந்து உள்ளே வைங்க. இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஆவிலே வேகட்டும். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு இடுக்கி வச்சு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து மிச்சம் இருக்க எல்லா கொழுக்கட்டையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பச்சரிசி கார கொழுக்கட்டை ரெடி. இப்போ அடுத்து வந்து ராகியில் வந்து கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதே பிடி கொழுக்கட்டை தான் ராகி வச்சு பண்ண போகிறோம். இப்போ தாளிப்பு நம்ம அதுக்கு பண்ணணும் இல்லையா, பச்சரிசிக்கு அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ராகி மாவு எடுத்து இதை ஆட் பண்ணி தண்ணி விட்டு நீங்கள் கையாலே பிசைஞ்சுக்கோங்க. இல்லை சூடு பொறுக்க முடியல அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இட்லி பிளேட்டில் வந்து நம்ம அப்படியே பிடிச்சு வச்சிடலாம். இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டீமிங் ப்ராசஸ் தான். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குங்க. ராகி கொஞ்சமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது ஒரு 12 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷம் வந்து ஆகட்டும். இதெல்லாமே வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ மட்டும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நார்மல் மற்ற டைம் இருக்கும் இல்லையா, லைக் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்ற குழப்பம் இருக்கப்போ தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போது அதே கார கொழுக்கட்டையை வந்து கம்பு மாவு வச்சு பார்க்கலாம். 1/2 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். மாவு வெரைட்டிஸ் எல்லாமே லைக் பச்சரிசியாக இருந்தாலும் சரி, ராகியாக இருந்தாலும் சரி, கம்பு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. அதனால தான் வந்து நான் இட்லி துணி போட்டு கொழுக்கட்டையை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அது ப்ளெயினாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஆயில் இல்லை கீ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஆவிலே வேகட்டும். இது வந்து நம்ம சிறுதானியத்தில் பண்ணுறதுனால ரொம்பவுமே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
சிறுதானியம்னா நம்ம கம்பு ராகி மட்டும் கிடையாது, நீங்கள் எது வச்சு கூட பண்ணலாம். வரகு எடுத்துக்கலாம், சாமை திணை இந்த மாதிரி எந்த இதில் கூட நீங்கள் தாராளமாக இதை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்தனால தான் அது பிரேக் ஆகுது. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கம்பு கார கொழுக்கட்டை ரெடி. இப்போ அடுத்து வந்து தாளிப்பு கொழுக்கட்டை பார்த்துடலாம். இது வந்து நான் கம்பு மாவு வச்சு இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் எந்த திணை கூட திணையாகட்டும் சாமை வரகு நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சலிச்சு. இப்போ இதுக்கு வந்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி அதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸ் ஆட்ட நம்ம பண்ணணும். ஸோ அதனால் வந்து நல்லா விரலாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சிறுதானியம் வந்து ரொம்ப ஆரோக்கியன்றனால சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் நல்லா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதெல்லாமே மாவு ஒன்றா சேர்த்திட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம மாவு எடுத்துகிட்டு பால்ஸ் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து லைட்டாக இது பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதை இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டான ஷேப் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம அதே மாதிரி நார்மல் கொழுக்கட்டை மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இதெல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துக்கோங்க. கைஸ் நம்ம சேனலில் பேக்கிங் ரெசிபீஸ் அதாவது ஸ்பாஞ்ச் கேக்லாம் எப்படி பண்ணுறது, வறுக்கி வீட்லேயே எப்படி பண்ணலாம், ஐஸ்கிரீம் பைட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளை மாதிரி சின்ன பட்டிங் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் மிளகா சேர்த்து அதாவது பச்சை மிளகா இல்லை வர மிளகா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து வெங்காயத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சிம்பிளாக வந்து தாளிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு லெமன் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வெங்காயம் போட்டுறீங்களா அப்போ பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் லெமன் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் இது மாதிரி ஆயிரும். இல்லை நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்ச எல்லா கொழுக்கட்டையுமே வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா இது வந்து ஒரு 5 to 7 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு அந்த உப்பு ஸ்பைஸ் எல்லாமே வந்து கொழுக்கட்டையோடு உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க, சிறுதானியம் வச்சு தாளிப்பு கொழுக்கட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மேலே வந்து லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் அதாவது கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸுமே வந்து செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.